ஹாய் ஃபேமிலிஸ், ஹாப்பி மார்னிங். இப்போ நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். புளிக்குழம்புல வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் மம்மிஜி. கடுகு போட்டு நான் எப்பவுமே கருவேப்பிலை வந்து ஆனியன் கூட தான் சேர்த்து போடுவேன், எண்ணெயில் போட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ராவாக இருந்தால் இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப காந்து போன மாதிரி ஆயிடுச்சுன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காதுன்ட்டு கொஞ்சம் ஆனியன் கூட சேர்த்து போட்டிங்கன்னா இந்த ராவாக இருக்கும் குழம்புல, அதனால் அப்படியே சாப்பிட்டுடலாம் குழம்பு. கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அப்போ கருவேப்பிலை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை சாப்பிட்டு பழகுங்க. ரொம்ப நல்லது, ஸ்கின்கா சரி முடிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை தூக்கி போடாதீங்க. நம்மளுக்கு இருக்கும் போது எதுவுமே அதோட அருமை தெரியாது. போட்டாச்சு, ஆனியனும் போட்டாச்சு, கார்லிக்கும் போட்டுடணும், பச்சை மிளகா போட்டாச்சு, மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டாச்சு. கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. கஞ்சி சைடில் வச்சாச்சு. கஞ்சிக்கு பாருங்கள், சிறுபருப்பு இருக்குது, மில்லட், சிறுபருப்பு, சீரகம், பெப்பர், இது மூணுத்தையும் போடுறாங்க மில்லட் கஞ்சியில். டெய்லி மார்னிங் மாமாவுக்கு அதுதான் கொடுக்குறோம். அவரும் சாப்பிட்ருவார், எதுவும் சொல்ல மாட்டார், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். ஆனால் டேஸ்ட்டாக செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லை. என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாங்கன்னு நல்லதாக கொடுக்கணும்ல, அதுக்கு தான். இன்னைக்கு வந்து அம்மாவை பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா பிடிக்கும். மெயின் ஆம்பளை பசங்களுக்குன்னா அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாரையும் அரவணைச்சி அவங்களுக்கு நல்லது கெட்டது, அவங்க ரொம்ப சோலாட், எப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு சூதுவாது தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. அதனால் எல்லாருமே அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம். அம்மாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி அம்மா அப்படி தான் நடந்துப்பாங்க. ரொம்ப பேசுவாங்க, எல்லாரையும் நல்லா திட்டுவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் கஷ்டம் வந்தால் அரவணைக்கிறது ஃபஸ்ட்டு அம்மா தான். அந்த மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் நிறைய நடந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஆனியன் அதில் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். சரியா? சைடில் ரைஸ் கொதிச்சுட்டு இருக்குது. மார்னிங்கே ரைஸ் கொதிக்குது. இப்போ வந்து கஞ்சியில் தண்ணி கம்மியாக வச்சுருக்காங்க, அதனால் நம்ம நிறைய ஊற்றிக்கலாம். அப்புறம் நடுவில் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். மம்மிஜி நமக்கு தானா? அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்குமா? ஆம்பளை பசங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க வந்து எப்போவுமே அம்மா பிள்ளைங்க தான். எத்தனை பொம்பளை பசங்களுக்கு அம்மா பிடிக்கும் சொல்லுங்கள்? அவங்க சிங்கிள் மதராக இருந்தாலும் நல்ல குழந்தைங்கள நல்லா டேக் கேர் பண்ணி வளர்ப்பாங்க. அம்மா வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஜப்பானில் ஒரு ஸ்டோரி. ஜப்பானில் ஒரு மலேசியன் பொண்ணு வந்து சொல்லுச்சு. அது வந்து ஜப்பானில் நடக்கிற ஒரு ரெகுலராக ஒரு நடைமுறை. ஒரு ஜப்பானில் வந்து ஒரு வயசானா அம்மாங்க அப்பாங்க ரெண்டு பேருமே வயசானா ஒரு காட்டில் கொண்டு விட்டுருவாங்களாம். அங்கே அநாத ஆசிரமம் முதியோர் இல்லெல்லாம் கிடையாது, ஒரு காடு.
அந்த காட்டில் வந்து விட்டுட்டு வந்துடுவாங்களாம். ரொம்ப வயசாயிடுச்சு, நடக்க முடியாது, பராமரிக்க முடியாது, அப்படி இருக்கிற அம்மா அப்பாங்களை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்களாம். அப்போ போய் ஒரு ஒருத்தருக்கு ஒரு அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாது ஆயிடுச்சான். அப்போ அந்த அவங்க பிள்ளை என்ன பண்ணாராம், கூட்டிகிட்டு முதுகில் கட்டிட்டு, முதுகில் இந்த பின்னாடி கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி முதுகில் கட்டிட்டு கொண்டு போய் விட போனாராம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற மரம் செடி அந்த மரம்லாம் இருக்குல்ல, அதோட இலையெல்லாம் பிச்சு 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 போட்டுகிட்டே போனாங்களாம். போகிற வழி எல்லாம் என்னடா இவங்க பிச்சு பிச்சு போட்டு வர, அவங்க பையனும் ஒன்றும் கண்டுக்கலையா, நம்ம விட்டுட்டு தானே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பிச்சு போட்டு போனாங்களாம். அப்போ போட்டு போயிட்டு கடைசியாக அவங்கள விடுற டைம் வந்துடுச்சு. அப்புறம் அவங்க வந்து இறக்கி அதை பாரத்தை இறக்கி வைப்பாங்களா, அந்த மாதிரி அவங்க பாரத்தை வந்து அந்த அம்மா வந்து இறக்கி வச்சுட்டு, சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, நான் உங்களை இத்தனை வருஷத்தில் நான் நல்லா தான்ப்பா பார்த்துக்கினேன், நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தீங்க, ஓகே எனக்கு புரியுது உங்களால் நான் பார்த்துக்க முடியலன்னு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வர வழியெல்லாம் வந்து இலை பிச்சு போட்டு வந்திருக்கேன், சப்போஸ் நீ வீட்டுக்கு இடம் மாறி போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக உனக்கு ரூட் வழி தெரியறதுக்காக நான் வந்து மரத்தோட இலையெல்லாம் நான் பிச்சு பிச்சு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பிள்ளையோட வலியும் வேதனையும் ஒரு அம்மாவால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அப்பாவால் எப்பவுமே அந்த வலி வேதனையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்பா நமக்கு அன்பு தான் தர முடியும், ஆனால் அம்மாவால் மட்டும்தான் நம்மளை அரவணைக்க முடியும். சரி, வெங்காயம் இதுவாகிடுச்சு. யாராருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது லாஸ்ட்டில் சொல்ல மறந்துடுறேன். இன்றைக்கி ஞாபகம் வந்தால் நான் லாஸ்ட்டில் இதையும் சொல்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே, போட்டாச்சு. டொமேட்டோ போட்டுக்கலாம், சாரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். டொமேட்டோ, முருங்கைக்காய், போட்டுட்டு எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி, சரியா? சிம்பிள் தான். இன்றைக்கி மாமா கொடுக்குற லஞ்சு தான், ஸ்பெஷல் மெனுலாம் கிடையாது. வாரத்துக்கு 7 நாளோ ஏதாவது ஒரு காய்கறி இல்லையா, இந்த மாதிரி மில்லட் பிரியாணிலாம் செஞ்சால் ஒரு முட்டை, டெய்லி முட்டை கொடுப்பேன். ஆனால் மாமா வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்ல, அதுக்கு தான் முட்டை கொடுக்கக்கூடாது தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கால் வலி, கால்சியம்லாம் குறைபாடு வராமல் இருக்கும்ல, கால்சியம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்து பழகுங்க. டெய்லி ஒரு முட்டை கொடுங்க, ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு முட்டை கொடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் இதுவாகும், நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். உப்பு, காரம், புளி, எண்ணெய், இது எல்லாமே நம்ம கம்மியாக போட பழகிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக இல்லை, ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வருதுல்ல, அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். எல்லாம் போட்டாச்சு. ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து என்னையே திட்டிட்டு போயிட்டாங்க, பானி நெய்யம் வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட எனக்கு இந்த ஏஜில் வந்து நம்மளுக்கு கோவம் கண்ட்ரோல் ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ இந்த கோவம் வந்து வரல. எங்கள் அம்மா திட்டுவாங்க தான், ஆனால் நான் பதில் பேசாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு கோவம் வரும்.
அவங்க பதில் பேசினாலும் கோவம் வரும், பதில் பேசலைனாலும் கோவம் வரும். அவங்களுக்கு அமைதியாக உட்கார்ந்துருந்தாலும் கோவம் வரும், சிரிச்சாலும் கோவம் வரும். அம்மாங்களுக்கு அப்படிதான். அவங்களுக்கு வந்து இவன் ஏன் எனக்கு கூட என் பிள்ளையோ என்னோட பொண்ணும் வந்து ஏதாவது பேச்சு கேட்கலன்னா எனக்கும் கோவம் வரும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் நல்லா எல்லாத்துலேயும் சேர்த்துங்க. ஏன்னா நீங்கள் காலையில் குடிக்கிற பாலில் கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இல்லை ஏதாவது தண்ணி க்ரீன் டீயில் ஒரு மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இந்த ஆயுர்வேதா ஹெர்பல்ஸு இந்த டாக்டர்லாம் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி ஜீரக தண்ணி குடிங்க, அந்த பூண்டு கார்லிக்லாம் தட்டி போட்டு குடிங்க, அதெல்லாம் சொல்கிறாங்களா. அதில் கூட நீங்கள் ஹெல்தி இங்கே வந்து ஹெல்தினா ஹிந்தியில் மஞ்சத்தூள்னு அர்த்தம், ஹெல்தின்னு வந்துடுச்சு. மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் இன்டேக்காக நம்ம குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஸ்கின்க்கு பெனிஃபிட் வந்து 1000% ரொம்ப நல்லது. தயவுசெய்து மஞ்சத்தூளும் நல்லா சேர்த்துக்கோங்க. குழம்புல இல்லைங்க, பாடி உள்ள இன்டேக் அன்றாட நம்ம குடிக்கிற தண்ணியிலையோ, இல்லை நீங்கள் அந்த வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் தயவுசெய்து சேர்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா நான் பேசுகிறது அதுக்கு வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு பக்கம் சைடில் கொதிச்சிட்ருக்கு. அந்த சாப்பாடை வந்து கிளறி விட்டுக்கலாம். என்னடா சாப்பாடு இவ்வளோ செய்கிறாலே பார்க்குறீங்களா 3 பேருக்கு? அம்மா இப்போ செஞ்சிட்டேன்னா மதியானம் ஃப்ரீயாக கொஞ்சம் பாப்பா கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க தனியாகவே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வெயில் காலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெயில் காலம் முடிய தான் போகுது, ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்குது. அதனால் வெளியே எந்த குழந்தையும் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க இந்த மந்த்து. அதனால் நம்ம வீட்டிலேருந்தே முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபோன்லேயே இருக்காதுங்க. நல்ல ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். பிள்ளைங்க கூட சேர்ந்து உங்களோட லைஃப் டைமை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா கடைசியாக நம்மளை எங்கே கொண்டு விடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதை பற்றி கேர் பண்ண போகிறதும் கிடையாது. என்னடா எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காளேன்னு பார்க்குறீங்க, அது எண்ணெய் கிடையாது, அதில் வர தண்ணி. சரிங்களா? நான் எண்ணெய் எப்பவுமே லைட்டாக தான் போடுவேன். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் மிளகாத்தூள் இதுக்குள்ளே போடுறாலே பார்க்குறீங்களா? ஆமாம், இதுக்குள்ளே தான் போடணும், கொஞ்சம் லைட்டாக. ஓகே, இது ரெட் சில்லி, நான் லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா ரொம்ப பாசமாக அரைச்சி கொடுத்த ஆச்சி மசாலா இல்லை, எல்லா மசாலாவும் தோற்று போயிடும் அம்மாவுக்கு முன்னாடி. அம்மா அன்புக்கு முன்னாடி எந்த கடவுள் நேரில் வந்து நின்றா கூட தோற்று போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மாவோட அன்பு இந்த மிளகாத்தூளில் நம்மளுக்கு தெரியும். என்னடா வீட்டு மிளகாத்தூளை பற்றி இவ்வளோ பேசுகிறாளே அப்படின்னு. உண்மையாகவே எங்கள் வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். எங்கள் மம்மிஜி பார்க்குறாங்க, இவன் என்னடா தமிழில் தொணன்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் கிளறியே விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஆகட்டும். இது வந்து உங்களுக்கு வந்து இதுவாகணுன்னு இது அவசியம் இல்லை, இப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம். ஓகே, நம்ம ஏன்னா புளி தான் ஊற்ற போகிறோம், அதனால் இதெல்லாம். நேற்று எங்கள் வீட்டுக்கார் வீடியோ பார்த்துட்டு என்னாடி சவுண்டு வருது அப்படின்னாரு. நான் சொன்னேன், மாமா சவுண்டு வர்றதுக்குன்னே ஒரு ஆப்பை வச்சு
கவர் சவுண்டு, அந்த சவுண்டு, எல்லா சவுண்டையும் ஒரு இதுவாக கொண்டு வராங்க. நான் உனக்கு கரண்டியில் கிண்டுறது தான் சவுண்டு வருதா அப்படின்னு. அப்புறம் சரி இன்னைக்கு கொஞ்சம் சவுண்டு வராமல் சமைக்கலான்னு சொல்லிட்டு கரண்டியை மாற்றியாச்சு, வேறு கரண்டி எடுத்தாச்சு. புது கரண்டி நல்லது தான். வந்து நம்ம புளி ஊற்ற போகிறோம். புளி வந்து கரைச்சிக்கலாம் சைடில். இங்கே பாருங்கள், தெரியுதா? நான் புளி கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் புளி, ரொம்ப வைக்கக்கூடாது. எப்பயுமே கார குழம்புக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. கார குழம்புக்கு வந்து ஒரு மைல்டாக, ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படாது. சரியா? ரொம்ப கம்மியாக புளி ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஒரு கிளாஸ் புளி வர மாதிரியே ஊற்றிக்கணும். ஏன்னா இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும், காரக்குழம்பு, புளிக்குழம்பு எது பண்ணாலும் நீங்கள் ஒரு கிளாஸ், அதிக ஆளாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு கிளாஸ் புளி வர மாதிரி ஊற்றிக்கங்க. ரொம்ப காரம் புளி தேவையில்லை இதுக்கு. மீன் குழம்புக்கெல்லாம் நல்ல புளிப்பு இருக்கணும். இதுக்கு நம்மளுக்கு புளிப்பு வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் ஃபில்டர் வச்சுலாம் வடிகட்ட மாட்டேன். எப்பயுமே நம்ம கையில் செய்கிற மாதிரி எதுவும் வராது. கை தான் டேஸ்ட்டாக தர்றது. அது ஞாபகம். அதுக்கு தான் அப்போல்லாம் வந்து மசாலாவை கையிலேயே அரைப்பாங்க. மஞ்சள், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும். அதே பாத்திரத்தில் இப்போ தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை சேர்த்தாச்சு. தண்ணி பிடிச்சாச்சு. வந்து குழம்பு வந்து புளியை கொதிக்கிட்டோம் கொஞ்சம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். இல்லைங்களா? அவ்வளோதான். காது கோயின்னு கேட்குது. இப்படி தான். எவ்வளோ புளி சேர்த்திங்களோ அவ்வளோ தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். ஓகேவா? அவ்வளோதான், இது முடிஞ்சது. உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு வந்து புளியிலேயே போட்டு புளியை கொதிக்க வச்சு நீங்கள் வந்து செய்யுங்க. கொஞ்சம் புளியே சேர்த்து, பிபி இருக்கிறவங்க புளியே சேர்த்துக்கக்கூடாது. இருந்தாலும் நம்மளுக்கு 1 வீக் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, சாரி, என்ன வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால் இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுக்கல. நைட்டை யோசித்து பகலில் செய்கிறது கிடையாது. நம்ம காலையில் கிச்சனில் எழுந்து வந்தோடனே ரைஸ் வச்சோன்னு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னே நம்மளுக்கு தெரியும். என்ன தான் நீங்கள் நைட்டு யோசித்தாலும் சரி, பகலில் யோசித்தாலும் சரி, நம்மளுக்கு எதுவுமே வந்து நம்மளுக்கு மைண்டில் வராது. ஓகே, உப்பு, காரம், புளி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடிடலாம். மூடி வச்சாச்சு. மூடியாச்சு. ஓகே, குழம்பு ரெடி. கொதிச்சோன்னே நான் அப்புறமா உங்களுக்கு டிஃபன் கட்டும் போது காட்டுறேன். சரியா? கஞ்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறாரு. ரைஸ் நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸும் இப்போது ரெடி ஆகிடும், கஞ்சியும் ரெடி ஆகிடும். இப்போ பீன்ஸ் பண்ணணும், அது ஒரு வீடியோவை போடுறேன் நான். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, பாய்.